ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். சூப்பர். ஸோ என்ன பண்ணலாம் நம்ம ஸ்டார்ட்டிங் ஃபர்ஸ்ட் எப்பவுமே டிஸ்க்ளைமர்ல ஸ்டார்ட் பண்ணுவோம். கரெக்ட்டா? ஸோ இதுதான் டிஸ்க்ளைமரு. பாஸ் பண்ணுங்க. நம்ம வந்து செபி ரிஜிஸ்டர்டு ரிசர்ச் அனலிஸ்ட். இந்த வீடியோல எல்லாமே ஷேர் பண்றது வந்துட்டு ஒன்லி ஃபார் இன்ஃபர்மேஷனல் அண்ட் எஜுகேஷனல் பர்ப்பஸஸ். சரிங்களா? இந்த இன்ஃபர்மேஷன் வச்சுட்டு நீங்க ட்ரேட் ப்ளீஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு ட்ரேட் எடுக்கணும்னா உங்க பர்சனல் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ நம்ம நேத்து என்ன சொல்லியிருந்தோம்னா, ஒரு டிப்பு வந்தா நல்லா இருக்கும்னு சொன்னோம். கரெக்ட்டுங்களா? இப்போ வந்து நீங்க இந்த வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, ப்ளீஸ் போய் பழைய வீடியோ நேத்தோட வீடியோ பாருங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஏன்னா அப்பதான் ஒரு ஜர்னி இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா நேத்து வந்து நான் ஒரு லாங் டெர்ம் வியூ இது பண்ணியிருந்தேன். லாங் டெர்ம் வியூ ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்க வந்து அந்த ரிதம்ல வந்துருவீங்க. சரிங்களா? அண்ட் நான் வந்து இன்னுமே கன்சிஸ்டண்டா தமிழ்ல போடுவேன். ஸோ உங்க ஹெல்ப் வந்து தேவை டு மோட்டிவேட் மீ. ஏன்னா நான் வந்து கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு. நல்லா இருந்துச்சுன்னா நான் வந்து தமிழ்ல கண்டிப்பா கன்டினியூ பண்ணுவேன். ஏன்னா இங்கிலீஷ்ல ஒரு வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். தமிழ்ல ஒண்ணு பண்றது வந்து கொஞ்சம் டைம் கன்சியூமிங்கா இருக்கு. பட் இப்போ வந்து நிறைய ஏஐ டூல்ஸ்லாம் வந்துருச்சு. அது வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கேன். இங்கிலீஷ்ல பண்ணா அதுக்கப்புறம் நீங்க இந்தியால இருக்க எல்லா லாங்குவேஜ்லயும் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ அது வந்து ஒரு பைப்லைன் இருக்கு. சரிங்களா? ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, கேண்டில் பார்த்தீங்கன்னா, கிளியர்லி எ பியரிஷ் கேண்டில். கரெக்ட்டா? நல்ல ஒரு நேத்தோட லோ பிரேக் பண்ணுச்சு. அ ஏன்னா ஓப்பனிங் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டா இருந்துச்சு. ஃப்ளாட் ஆயி டிப்பிக்கலி இங்க கீழ வந்துச்சுன்னா, நம்ம வந்து ஒரு ரீடெஸ்ட் எதிர்பார்ப்போம். பட் அது வந்து ஆவல. ஸோ இது வந்து ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்ல முடியாது. புரியுதுங்களா? கேட்சிங் அட் ஓப்பனிங் அண்ட் தென் 200 பாயிண்ட்ஸ் புக் பண்றது வந்து கஷ்டம். ஏன்னா எல்லா வியூஸும் வந்து ட்ரேடபிள்ல இருக்காது. பட் நம்ம வந்து ஒரு டிப் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். புரியுதுங்களா? பட் அந்த டிப் வந்து ரொம்ப கிளியரா இல்ல. ஸ்டார்ட்டிங் ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் வாஸ் வெரி லெத்தார்ஜிக். சரிங்களா? ரொம்ப ஸ்லோவா கீழ வந்துச்சு. ஸோ டெய்லி கேண்டில் வந்து கிளியர்லி பியரிஷ். ரைட்? வீக்லி வந்து ரொம்ப ஒரு மாதிரி சைட்வேஸ் போகுது. ஏன்னா இன்னைக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் டே. இன்னைக்கு மண்டே. First day of the week. So no different to that what we saw on the daily. The question is, இப்போ வந்துட்டு என்ன ட்ரெண்ட் பேஸ்ட் ஆன் ப்ரைஸ் ஆக்ஷன்? புரியுதுங்களா? நேத்து வந்து கேண்டில் வந்துட்டு நல்ல கம்ஃபர்டபுளா முந்தா நேத்து கேண்டிலுக்கு மேல க்ளோஸ் ஆச்சு. சரிங்களா? ஸோ நான் வந்து அப்போ பியரிஷ் கிடையாது. நான் என்ன சொன்னேன்னா, எனக்கு ஒரு ஃபாலோ அப் கேண்டில் வேணும்னு சொன்னேன். ஸோ இப்போதைக்கு ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு லோவர் ஹை அண்ட் லோவர் லோ தான் இங்கே பண்றோம். சரிங்களா? க்ளோஸும் கூட நேத்தோட கேண்டிலோட கீழே தான் இருக்கு. புரியுதுங்களா? ஸோ இது வந்து பேசிக் ரூல் ஆஃப் ப்ரைஸ் ஆக்ஷன். ரைட்? ஹையர் ஹை, ஹையர் லோ அண்ட் க்ளோஸ் பிலோ தி ப்ரீவியஸ் கேண்டில்ஸ் லோ and or close below previous candles high, uh, close below or close above previous candles low, right? Which is what happened முந்தா நேத்து வந்து அதாச்சு. Close above ப்ரீவியஸ் கேண்டில்ஸ் லோ ஆச்சு. இன்னைக்கு வந்து க்ளோஸ் பிலோ ப்ரீவியஸ் கேண்டில்ஸ் லோ ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ இந்த கேண்டில் வந்துட்டு இட் இஸ் ப்ரைஸ் ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் கன்ஃபார்ம்டு பியரிஷ் கேண்டில். புரியுதுங்களா? தெர் இஸ் ஆப்சல்யூட்லி நோ டவுட். இப்போ கொஸ்டின் என்னன்னா, இது வந்து இஸ் இட் அ ரிட்ரேஸ்மெண்ட் ஆர் இஸ் இட் அ சேஞ்ச் ஆஃப் ட்ரெண்ட்? நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா இங்கேருந்து கீழேருந்து ட்ரெண்ட் வந்து பாசிட்டிவாக போயிருக்கு. ஸோ இந்த மூவ் ஃப்ரம் இங்கேருந்து இங்கே போனது வந்துட்டு இது வந்து இது ஒரு ரிட்ரேஸ்மெண்ட்டான என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. புரியுதுங்களா? ஸோ இது வந்து ஒன்லி டைம் வில் டெல். பட் ப்ரைஸ் ஆக்ஷன் இஸ் சேயிங் தட் we are defining a sell on ரைஸ் மார்க்கெட். புரியுதுங்களா? ஸோ இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் டேட்டா பார்த்தோம்னா, இன்னைக்கு டேட்டில் வந்துட்டு 13th February 23,400 பாருங்க. டோட்டல் கால்ஸ் சேஞ்ச் இன் OI ரிட்டர்ன் வாஸ் 2.2 crores to put 70 lakhs only. சரிங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் 3 காலுக்கு ஒரு புட்டு 3:1 ரேஷியோ தான் இங்கே வந்துட்டு ரைட் ஆயிருக்கு. சரிங்களா? விச் கிளியர்லி இண்டிகேட்ஸ் என்னது பியரிஷ்னஸ். சரிங்களா? அதே வந்து நான் லாஸ்ட் 1 hour பார்த்தேன்னா, ஏன்னா அது வந்துட்டு இன்ட்ராடே பொசிஷன்ஸ் வந்து நிறைய பேர் ஸ்கொயர் ஆஃப் பண்ணுவாங்க. ஸோ இங்கே பார்த்தா என்ன ஆகுதுன்னா, ஆல்மோஸ்ட் 1.8 crores வந்து கால்ஸ் க்ளோஸ் பண்ணியிருக்கான். இது வந்து சின்ன ரீட்டைலர் கிடையாது. இட்ஸ் அ மேசிவ் க்ளோசிங். புரியுதுங்களா? லாஸ்ட் 30 மினிட்ஸ் நல்ல க்ளோசிங் வந்திருக்கு. பட் நெட் வந்து அது பியரிஷ் தான். புரியுதுங்களா? டியூரிங் தி டே புட் ரைட்டர்ஸ் வந்துட்டு அவங்களோட பொசிஷன்ஸை
ஷார்ட் அன்வைண்ட் பண்ணியிருக்காங்க, லாங் அன்வைண்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ கோயிங் டு தி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 23,400 வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. 23,500 வந்துட்டு பாகுபலி ரெசிஸ்டன்ஸ். அங்கே பாருங்க எப்படி அந்த போருக்கு போகிற மாதிரி டிஃபெண்ட் பண்ணி உட்காந்துருக்காங்க. முன்னாடி சோல்ஜர்ஸ், பின்னாடி அந்த பெரிய வாரியர்ஸ், அதுக்கப்புறம் ராஜா ராணி பின்னாடி ஒளிஞ்சு உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருக்காங்க. ஏன்னா அது வந்து தேர் டிஃபெண்டிங் தேர் கிரவுண்ட்ஸ். நல்ல ரைட்டிங்க. பட் என்னென்ன இதில் 23,400ல் புட் ரைட்டர்ஸ் இருக்காங்க கிளியராக. அவங்க வந்து இன்னைக்கு டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 23, அது வந்து ஆவரேஜ். இப்போ லாஸ்ட் மினிட் க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 23,376. சரிங்களா? ஸோ இவங்க வந்து இன்னும் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. 20 பாயிண்ட்ஸ் வந்து ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. என்ன இன்ட்ரெஸ்டிங்னா 23,450ல கம்மி, 23,500 கூட இங்கே கொஞ்சம் ஒரு 28 lakhs உட்காந்துருக்காங்க புட் ரைட்டர்ஸ். அதுக்கப்புறம் இங்கே 26 lakhs. இவ்வளோ பெரிய கால் ரைட்டர்ஸ் அங்கே இருந்ததுக்கு அப்புறமும் இவங்க இங்கே உட்காந்துருக்காங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா அவங்க கிட்ட ஏதோ இருக்கு. தே பிலீவ் இந்த மாதிரி மார்க்கெட் வில் கம் பேக் அப். ஏன்னா அவங்க அந்த பொசிஷன்ஸ் வந்து இன்னும் ஸ்கொயர் பண்ணல. ஐதர் தே பிலீவ் ஆர் அவங்கள்ட்ட எவ்வளோ சரக்கு இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. என்ன, ஏன்னா ரைட்டிங் ஒன்று, இன்னொன்று வந்துட்டு எவ்வளோ கேஷ் இருக்கு டு பம்ப் அண்ட் மூவ் தி மார்க்கெட் இஸ் வந்து யாருக்குமே தெரியாது. கரெக்டாக இந்த டேட்டா மட்டும்தான் அவைலபிளாக இருக்கு. ஸோ நாளைக்கு வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இந்த லெவல்ஸ் வந்துட்டு ஹோல்ட் ஆகுதா இல்லை பிரேக் ஆகுதா. 23,312 விச் இஸ் டுடேஸ் லோ. ஏன்னா இது பிரேக் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நல்ல ஒரு லாங் அன்வைண்டிங் வரும் அண்ட் மார்க்கெட் வில் கோ டவுன் ஃபர்தர் டவுன் சவுத். சரிங்களா? ஸோ தட் இஸ் பேஸ்ட் ஆன் தி ஆப்ஷன்ஸ் டேட்டா. இப்போ வந்து நம்ம எலியட் வேவ் அப்ளை பண்ணனா இதுதான் வந்து இங்கே தான் வந்து ட்ரிக்கி ஆகிட்டு இருக்கு வர வர நாளைக்கு. சரிங்களா? ஸோ நம்ம நேற்று என்ன மார்க் பண்ணோம்னா இது வந்து கிளியராக ஒரு 5 வேவ். சரிங்களா? 1 2 3 4 5 எலியட் வேவ் பொறுத்த வரைக்கும். அண்ட் நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா இது வந்துட்டு ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் இங்கே வரணும். இன்னைக்கு வந்துட்டு வேவ் சி வந்துட்டு ஆகுதா இல்லையான்னு நம்ம எதிர்பார்த்தோம். அது எக்ஸாக்ட்லா ஆச்சு. கரெக்டா? வேவ் சி வந்து எப்பவுமே ட்ரேடபிள் கிடையாது இன் மை ஒப்பீனியன். சரிங்களா? நீங்க வந்து ஸ்கேல்பரா இருந்தா நீங்க வந்து பண்ணலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ரிஸ்க் ரிவார்டு வந்து இதை வெயிட் பண்ணி வாங்குறதுல தான் ரிவார்டு ஜாஸ்தி. ஏன்னா இப்போ இது வந்துட்டு வேவ் 1 முடிஞ்சது, ஏபிசி முடிஞ்சிருச்சு, இல்லை ஒரு காம்ப்ளெக்ஸ் கரெக்ஷன் முடிஞ்சிருச்சுன்னா அந்த நெக்ஸ்ட் வேவ் அன்ஃபோல்ட் ஆகுறது வந்துட்டு ரிவார்ட்ஸ் நிறையா இருக்கும். புரியுதுங்களா? நீங்கள் வந்து 30-40 பாயிண்ட் ப்ரீமியம்க்கு சண்டை போடுறதுக்கு இன்ட்ராடேல வெயிட் பண்ணி பொறுமையாக ஒரு க்ளீன் ட்ரேட் வாங்கலாம். சரிங்களா? ஸோ இப்போதைக்கு நான் வந்து என்ன பாசிபிலிட்டியில் இன்க்ளைண்ட் ஆயிருக்கேன்னா இது வந்து ஒரு கரெக்ஷனு, இது முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் லாங் போகிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நல்லாவே இருக்கும். புரியுதுங்களா? ஸோ அது வந்து 5 வேவ்ஸ் ஆன் 4 hour. இப்போ வந்து நான் சின்ன டைம் ஃப்ரேமில் போனேன்னா இது வந்து கிளியராக ஒரு WXY மாதிரி இவால்வ் ஆகுது. புரியுதுங்களா? இது வந்து ABC. ஏன்னா சி வந்து இங்கே ஒரு வெஜ் மாதிரி வருது. சாரி, இங்கே ஒரு வெஜ் மாதிரி வருது. பாவிங்களா, சி வந்து இந்த வெஜ் மாதிரி வருது. புரியுதுங்களா? அண்ட் தென் இது வந்து ஒரு இன்னொரு ஏபிசி எக்ஸ்பேண்டட் ஃப்ளாட். அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஏபிசி. புரியுதுங்களா? இது வந்து ஒரு வெஜ். சி வந்து அகெயின் ஒரு வெஜ், அதுக்குள்ள ஒரு ஏபிசி இருக்கு. ஓகே. ஸோ இது வந்து எல்லாமே ஒரு காம்ப்ளெக்ஸ் கரெக்ஷன். அண்ட் காம்ப்ளெக்ஸ் கரெக்ஷன் தான் இருக்கிறதுலே டஃபஸ்ட் மார்க்கெட்ஸ் டு ட்ரேட். ஸோ நான் இன்னைக்கு என்ன பண்ணேன்னா நான் வந்து சேஃபாக வெளியே இருந்தேன். தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி லெத்தார்ஜிக்காக தான் இருக்கும். இந்த கேண்டில் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த லோ பிரேக் ஆச்சு. அதை வந்து என்டர் ஆகுறது வந்துட்டு ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி. புரியுதுங்களா? ஸோ நான் வந்து ஐ வாஸ் நாட், என்ன சொல்கிறது, நான் வந்து எனக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு வந்து பெரிய பாயிண்ட்ஸ் தான் பிடிக்கணும். ஸோ இந்த பாசிபிலிட்டியை வச்ச பொறுத்த வரைக்கும் இது கரெக்ட் வேவா இருந்தா, சரிங்களா, இந்த ஃபுல் வேவ் வந்து கரெக்ட் வேவ். இந்த ஃபுல்லா வந்து இது வந்து கரெக்ட் வேவ். இப்போ என்ன கொஸ்டின்னா, இப்போ இது ஒரு WXY முடிஞ்சிருச்சுன்னா நெக்ஸ்ட் வந்துட்டு இங்கேருந்து பவுன்ஸ் வந்து கரெக்ட் வேவா இருந்தா இந்த கரெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் WXY இந்த கரெக்ஷனுக்கு அப்புறம் வர வேவ் வந்து ஒன்று கரெக்ட், ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு. ஒன்று வந்து இந்த 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 கரெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு கரெக்ட் வேவா பவுன்ஸ் வந்தா மார்க்கெட் வந்து மேலே தான் போகணும். புரியுதுங்களா? அது வந்து இன்கேஸ் இஃப் இந்த பவுன்ஸ் வந்து கரெக்ட் வேவா இருக்கு அப்படின்னா,
புரியுதுங்களா? தி ஃபாலோ அப் வேவ் ஃப்ரம் ஹியர். ஒன்னு கரெக்டிவ் முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஒன் கரெக்டிவ் முடிஞ்சுச்சுன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு கரெக்டிவ் பவுன்ஸ் தான் வரணும் ஆப்போசிட் டைரெக்ஷன்ல. இல்ல அப்படி இந்த கரெக்டிவ் வேவ் கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு, இந்த பவுன்ஸ் வந்துட்டு கரெக்டிவ் கிடையாது, இம்பல்சிவ் வேவ். ஏன்னா இந்த பவுன்ஸ் இங்கேருந்து இதோட கரெக்டிவ் இங்கே முடிஞ்சிருச்சுன்னா இம்பல்சிவ் வேவ் டிரெக்ஷனல் வேவும் மேலே தான் போகணும். ஸோ இங்கேருந்து இன்னைக்கு மார்க்கெட் எங்கே க்ளோஸ் ஆயிருக்கோ அங்கேருந்து நான் ரெண்டு பாசிபிலிட்டியும் பார்த்தா அது என்ன ரெண்டு பாசிபிலிட்டி? ஒன்று இந்த பவுன்ஸ் வந்து கரெக்டிவாக இருக்கலாம், செகண்ட் வந்து இது இம்பல்சிவாக இருக்கலாம். அந்த ரெண்டு பாசிபிலிட்டியும் நான் இது பண்ண கன்சிடர் பண்ணா மார்க்கெட் வந்து கொஞ்சம் மேலே தான் போகணும். அதுக்கப்புறம் யூனோ செல்லிங் வரலாம், இல்லை ட்ரெண்ட் ரெசியூம் ஆகலாம். தட் இஸ் a டிஃப்ரெண்ட் கொஸ்டின். ஸோ இப்போ எப்படி டிஃபைன் பண்ணுவோம்னா, ஒன்று இன்னைக்கு லோ வந்து ப்ரொடெக்ட் ஆகணும் 23,318. நாளைக்கு ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் இல்லை கேப் டவுன் ஆகி இந்த லெவல் பிரேக் ஆச்சு 23,318னா இட் மீன்ஸ் இந்த கரெக்ஷன் வந்து இது வந்து இட் இஸ் ஆன்கோயிங். புரியுதுங்களா? இது வந்து லீடிங் டயகனலாக இருக்கலாம், வேவ் ஒன் ஆஃப் சியாக இருக்கலாம், அண்ட் தென் யூனோ we're continuing more ABCs. அப்படி இல்லை ஒரு பெரிய கேப் அப் ஆச்சு அப்படின்னா ஒன் அந்த பவுன்ஸ் வந்து கரெக்டிவ் பவுன்ஸ் அண்ட் இம்பல்சிவ் வேவ் ரெண்டுமே ஓப்பனாக இருக்கும். எப்போ வரைக்கும் 23,809 வந்து பிரேக் ஆக மாட்டேங்குதோ. புரியுதுங்களா? 23,809 வந்து பிரேக் ஆச்சுன்னா அது ஒரு பொசிஷனல் ட்ரேட் ஆயிரும். நல்ல கவனமாக கேளுங்க, ஏன்னா இதுக்குள்ளே வந்து ட்ரேட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ரிஸ்கி. ஸோ நாளைக்கு ப்ரைஸ் ஆக்ஷனும் வேவ் கவுண்ட்டும் வந்து ரொம்ப க்ளோஸாக பார்க்கணும். அவசரப்படாமல் பொறுமையாக பார்த்துட்டு என்ன ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்துட்டு நான் அதுக்கப்புறம் தான் ட்ரேட் பண்ணுவேன். இல்லாட்டி நான் ட்ரேடே பண்ண மாட்டேன், பார்த்துட்டு ஜாலியாக உட்காந்துருப்பேன். அன்லஸ் வந்து நீங்கள் ஒரு ப்ரோ ஸ்கேல்பராக இருந்தீங்கன்னா நல்லா ஸ்கேல்ப் பண்ணுங்கள். நான் வந்து ஸ்கேல்பர் கிடையாது. புரியுதுங்களா? ஸோ இதுதான் என்னோட வியூ. பட் அவங்க சொல்லுவாங்க மணி இஸ் இன் வெயிட்டிங்னுவாங்க. பட் தட் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் இஸ் ஹேப்பனிங். ஸோ நாளைக்கு பவுன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நான் வந்து டெலிகிராம் குரூப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். என்ன சொல்கிறது, அதுக்கப்புறம் இங்கிலீஷ் யூடியூப் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ட்விட்டர் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும், ஏன்னா நான் அதில் வந்து இன்ட்ராடே அப்டேட்ஸ் கொடுப்பேன். ஸோ கைஸ் அவ்வளோதான். எனக்கு இன்னைக்கு அப்டேட் இருந்துச்சு. டூ சப்போர்ட் அஸ் இஃப் நம்ம வந்து க்ரோ ஆகணும்னா நீங்கள் உங்கள் சப்போர்ட்டால் தான் நாங்கள் க்ரோ ஆகும். லைக் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள், எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். புரியுதுங்களா? ஏன்னா ஃபியூ திங்ஸ். ஒன், எனக்கு வந்துட்டு இந்த ஒரு ஆசை இருக்குது, தமிழில் சேனலில் வந்து கண்டினியூ பண்ணணும். ப்ளஸ் நான் பார்த்த வரைக்கும் தமிழ்நாடுல இன்ட்ராடே அப்டேட்ஸ் வந்து யாரும் அந்த அளவுக்கு இல்லை. புரியுதுங்களா? ஸோ இது வந்து கண்டிப்பாக அந்த லாங் ரன் வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப பெனிஃபிட்டாக வேறு இருக்கும். அதெல்லாமே உங்கள் மோட்டிவேஷனை பொறுத்து தான் இருக்குது. சரிங்களா? ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். பை கைஸ்.